வெல்கம் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ். நமக்கு இந்த ஓரியண்டல் இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து 100 அட்மினிஸ்ட்ரேட்டிவ் போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷனை பத்தி தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். இதுக்கு அப்ளை பண்றதுக்கு லாஸ்ட் டேட் 12/4/2024 குடுத்துருக்காங்க. ஸோ ஏப்ரல் 12ஆம் தேதி வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணலாம். இதுக்கான எக்ஸாம் டேட்டும் டென்டேட்டிவா குடுத்துருக்காங்க. அதாவது மே அல்லது ஜூன் 2024ல நடக்கும் அப்படின்னு குடுத்துருக்காங்க. இதுக்கான வேக்கன்ஸீஸ் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு. அக்கவுண்ட்ஸ்ல 20 வேக்கன்சி, ஆக்சுவரியல்ல 5 வேக்கன்சி, இன்ஜினியரிங்ல 15, இன்ஜினியரிங் ஐடில 20, மெடிக்கல் ஆஃபீசர்ல 20, லீகல்ல 20. ஸோ டோட்டலா 100 வேக்கன்ஸீஸ் குடுத்துருக்காங்க. நீங்க அக்கவுண்ட்ஸ் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்றதா இருந்தா, நீங்க பிகாம் அல்லது எம்பிஏ அல்லது ஐசிஏஐ அல்லது ஐசிடபிள்யூஏஐ இந்த 4 கோர்ஸ்ல நீங்க ஏதோ ஒரு கோர்ஸ் முடிச்சிருக்கணும். எஸ்சி, எஸ்டியா இருந்தா நீங்க 50% மார்க் வச்சிருந்தா போதும். மத்த கம்யூனிட்டில இருக்கிறவங்களா இருந்தா நீங்க 60% மார்க் வச்சிருக்கணும். அடுத்தது ஆக்சுரியல். இதுக்கான குவாலிஃபிகேஷன் நீங்க பேச்சுலர் டிகிரி இன் ஸ்டாட்டிக்ஸ் அல்லது மேத்தமெட்டிக்ஸ் அல்லது ஆக்சுரியல் சயின்ஸ் படிச்சிருக்கலாம். அப்படி இல்லன்னா மாஸ்டர் டிகிரி இன் ஸ்டாட்டிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், ஆக்சுரியல் சயின்ஸ் இதுல படிச்சிருக்கலாம். ஸோ இதுல 2ல எந்த குவாலிஃபிகேஷன் வச்சிருந்தாலுமே நீங்க அப்ளை பண்ணலாம். இதுக்கும் அதே மாதிரி எஸ்சி, எஸ்டிக்கு 55% இருந்தா போதும். மத்த கம்யூனிட்டீஸ்க்கெல்லாம் 60% மார்க் வச்சிருக்கணும் டிகிரில. அடுத்தது இன்ஜினியரிங் ஐடி. இதுக்கு நீங்க பிஇ ஆர் பிடெக் அல்லது எம்இ ஆர் எம்டெக் அப்படி இல்லன்னா எம்சிஏ கூட படிச்சிருக்கலாம். ஆனா என்ன டிபார்ட்மெண்ட்ல நீங்க படிச்சிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன்ல படிச்சிருக்கணும். இதுவும் அதே மாதிரி தான் எஸ்சி, எஸ்டிக்கு 55% மார்க் இருந்தாலே போதும். மத்த கம்யூனிட்டியா இருந்தா 60% மார்க் இருக்கணும். அடுத்தது இன்ஜினியர்ஸ். இதுக்கான குவாலிஃபிகேஷன் பிஇ ஆர் பிடெக் அல்லது எம்இ ஆர் எம்டெக்ல நீங்க ஆட்டோமொபைல், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், சிவில், கெமிக்கல், பவர், இண்டஸ்ட்ரியல், இன்ஸ்ட்ருமென்டேஷன் இன்ஜினியரிங் இதுல ஏதோ ஒரு கோர்ஸை நீங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். இதுக்கும் சேம் அதுதான். எஸ்சி, எஸ்டியா இருந்தா 55%, மத்த கம்யூனிட்டியா இருந்தா 60% மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். அடுத்தது டாக்டர்ஸ். இதுக்கு எம்பிபிஎஸ் அல்லது பிடிஎஸ் படிச்சிருக்கணும். அடுத்தது லீகல். இதுக்கு நீங்க கிராஜுவேட் இன் லா முடிச்சிருக்கணும். இதுக்கும் எஸ்சி, எஸ்டியா இருந்தா 50% மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். மத்த கம்யூனிட்டியா இருந்தா 60% மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்றதுக்கான மினிமம் ஏஜ் லிமிட் 21, மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 30. இதுக்கான ஏஜ் ரிலாக்சேஷனும் கொடுத்துருக்காங்க. எஸ்சி, எஸ்டிக்கு 5 இயர்ஸ், ஓபிசி நான் கிரீமிலேயருக்கு 3 இயர்ஸ், பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் ஜென்ரல் இருந்தா 10 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு 5 இயர்ஸ். இதுக்கான செலக்ஷன் ப்ரொசீஜர் 3 ஸ்டேஜ் இருக்கு. ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3. ஃபர்ஸ்ட் ஃபேஸ் 1ல நீங்க பிரிலிமினரி எக்ஸாமினேஷன் எழுதணும். ஃபேஸ் 2ல வந்து நீங்க மெயின் எக்ஸாமினேஷன் எழுதணும். ஃபேஸ் 3 உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும். பிரிலிமினரி எக்ஸாம்ல உங்களுக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ், ரிசனிங் எபிலிட்டி, குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட் இருக்கு. டோட்டலா 100 மார்க்ஸ் இருக்கு. அடுத்தது மெயின் எக்ஸாமினேஷன்ல ரிசனிங், இங்கிலீஷ் லாங்குவேஜ், ஜெனரல் அவேர்னஸ், குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட் அது கூட உங்களோட சப்ஜெக்ட் பேப்பரும் இருக்கும். இதோட டோட்டல் மார்க்ஸ் 200 கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்க இன்டர்வியூக்கு போக முடியும். இன்டர்வியூ முடிச்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஃபைனல் செலக்ஷன் லிஸ்ட் விடுவாங்க. இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூ கேண்டிடேட்ஸை தவிர மற்ற எல்லாத்துக்குமே 1000 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் 250 ஃபீஸாக கொடுத்துருக்காங்க. அது கூட உங்களுக்கு ஜிஎஸ்டியும் இருக்குது. ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்கு தமிழ்நாட்டில் சென்னை, கோயம்புத்தூர், மதுரையில் சென்டர்ஸ் இருக்குது. ஆனால் மெயின் எக்ஸாமினேஷனுக்கு சென்னை மட்டும்தான் சென்டராக இருக்குது. மற்ற எங்கேயுமே சென்டர் இல்லை. இதுக்கு ஆன்லைன் வழியாக மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். எந்த வெப்சைட்டில் அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா www.orientalinsurance.org.in இந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். கவர்மெண்ட் ஜாப் தேடிட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். கவர்மெண்ட் ஜாப் தேடிட்டு இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலேட்டடாக வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.